ஒரு இம்ப்ளான்ட் சிகிச்சையின் விலையை நிர்ணயம் செய்வது என்னது? டாக்டரோட ஸ்கில், அவர் உபயோகப்படுத்தக்கூடிய டெக்னாலஜி, எந்த முறையில் இம்ப்ளான்ட் செய்கிறோம், இதெல்லாம் இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லியா? அது உண்மை இல்லைங்க. இது நம்ம உடம்புக்கு செய்யக்கூடிய ஒரு இம்ப்ளான்ட்டை பாதுகாப்பாக வச்சுருந்தா நீண்ட நாள் வரப்போகுது. பார்த்தா விலையை பற்றின உங்களது மனசில் இருக்க கேள்விகளோ ஏதாவது இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. வணக்கம் மக்களே, நான் டாக்டர் மூர்த்தி, உங்கள் பல்நல மருத்துவர். இன்னைக்கு நம்ம உங்களோட உரையாட போகிறது ஒரு இம்ப்ளான்ட் சிகிச்சையின் விலையை நிர்ணயம் செய்வது என்னது. என்னைக்காவது இம்ப்ளான்ட் சிகிச்சை ஏன் இவ்வளோ காஸ்ட் டாக்டர்ஸ் சொல்கிறாங்களே நினச்சி குழம்பியிருக்கீங்களா? இல்லை ஒரு மருத்துவமனைக்கும் இன்னொரு மருத்துவமனைக்கும் இம்ப்ளான்ட் சிகிச்சையோட விலை வேறுபடுதே நினச்சி யோசிச்சிருக்கீங்களா? இல்லை இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சிந்திச்சிருக்கீங்களா? அப்போ இந்த வாரம் நம்ம அதை பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா இம்ப்ளான்ட்டும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு சாதாரண ஃபோனுக்குமான வித்தியாசம். நல்ல குவாலிட்டியான இம்ப்ளான்ட் எலும்போட சீக்கிரம் சேர்ந்துக்கிறது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த இம்ப்ளான்ட்டோட விலையும் வேறுபடும். ரெண்டாவது விஷயம், நம்ம எல்லாரோட தாடையில் இருக்கிற எலும்பும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலரோட எலும்பு சுருங்கினாலையும் வீக்காக இருக்கிறதுனாலையும் இம்ப்ளான்ட் செய்யும்போது கிராஃப்டிங்னு சொல்லக்கூடிய சில எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர்ஸ் செய்ய வேண்டியது இருக்கும். சில பேருக்கு சைனஸ் கிராஃப்டிங்னு ஒன்று செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ இது மாதிரி அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ் செய்யும்போது அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களும் அதுக்கு ஆகக்கூடிய நேரமும் அதுக்கான செலவும் இப்படி ஆகும். மூணாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய டாக்டரோட ஸ்கில், அதாவது அவரோட திறமை மற்றும் அவர் உபயோகப்படுத்தக்கூடிய டெக்னாலஜி. பழைய மெத்தடில் உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி உபயோகப்படுத்தி கைடட் முறையில் உங்களோட இம்ப்ளான்ட் சிகிச்சையை நேர்த்தியாக, துல்லியமாக, சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணுமா? இந்த முடிவை நம்ம தான் எடுக்கணும். அதனால் எந்த முறையில் இம்ப்ளான்ட் செய்கிறோம் இதெல்லாம் பொறுத்து தான் அந்த இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட்டோட விலை நிர்ணயப்படுது. நாலாவது விஷயம், நம்ம உள்ளே வைக்கக்கூடிய இம்ப்ளான்ட் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. அதை விட அதுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடிய அந்த பல்லு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை ஒருத்தர் வாய்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த க்ரௌன் எந்த மெட்டீரியலில் செய்கிறோம், ஒரு நல்ல குவாலிட்டியான சிர்கோனியா க்ரௌன் பார்க்குறதுக்கு ரொம்ப நேர்த்தியாக நம்ம ஒரிஜினல் பல் மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லை, அது ரொம்ப நாள் நீடித்து உழைக்கும். அப்போ அதுக்கேற்ப அதோட விலையும் இருக்கும். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வருவோம். இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லியா? அது உண்மை இல்லைங்க. இது நம்ம உடம்புக்கு செய்யக்கூடிய ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பக்கத்து பல்ல சப்போர்ட் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜ் ட்ரீட்மெண்ட்டை காட்டிலும் ஒரு இம்ப்ளான்ட்டை பாதுகாப்பாக வச்சுருந்தா நீண்ட நாள் வரப்போகுது. அதே சமயத்தில் கழட்டி மாட்டுற மாதிரி ஒரு பல் செஞ்சோன்னா அதை தினமும் போட்டு கழட்டணுங்கிறது ஒரு பக்கம், ப்ளஸ் போட்டு கழட்டுறதுனால பக்கத்து பல்லுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் கட்டாயம் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு லாங் டேர்மில் இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிறப்பானதாகவும் எளிமையானதாகவும் அமையும். இம்ப்ளான்ட் சிகிச்சையை பற்றின சந்தேகங்களோ இல்லை இம்ப்ளான்ட் சிகிச்சையின் விலை பற்றின உங்களது மனசில் இருக்க கேள்விகளோ ஏதாவது இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. அதோட பதிலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.